Taste the Daily. ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ரயில் நிலையம் அருகே சரக்கு லாரி மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இப்பகுதியில் மேம்பால பணி நடைபெறுவதால் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதித்த நிலையில் காவல்துறையினர் உரிய கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் கனரக வாகனங்கள் செல்வதால் விபத்துக்கள் ஏற்பட்டு இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் நிறுவனத்தின் வேன் மோதி இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் பலியானார். அவரது மனைவியும் 2 மகன்களும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு நிலவுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கடந்த சில நாட்களாக பேருந்து நிலையத்தில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு மூக்கை பொத்திக் கொண்டு செல்லும் நிலைமை உள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மாநகரின் பிரதான பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள கழிவுநீரை கூட அப்புறப்படுத்தாமல் மாநகராட்சி அதிகாரிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவில் உண்டியலில் காணிக்கையாக 64,72,000 ரூபாய் வசூலாகியுள்ளது. 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவில் தேவர் மண்டபத்தில் உண்டியல் என்னும் பணியில் 100க்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். கடந்த 9 நாட்களில் பக்தர்கள் 47 கிராம் தங்கம், 2,975 கிராம் வெள்ளி ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே மியான்மர் நாட்டைச் சேர்ந்த மீன்பிடி படகு கரை ஒதுங்கியது. வேட்டைக்காரன் இருப்பு வடக்கு சல்லிக்குளம் கடலோரத்தில் மூங்கிலால் கட்டப்பட்ட மீன்பிடிக்க பயன்படுத்தக்கூடிய தெப்பம் கரை ஒதுங்கியுள்ளது. படகில் சமையல் செய்ய ஏதுவாக எரிக்கப்பட்ட மரவிறகு துண்டுகளுடன் இரும்பு அடுப்பு இருந்தது. காற்றின் வேகத்தால் படகு அடித்து வரப்பட்டதா அல்லது இப்படகின் மூலம் யாரேனும் வந்துள்ளார்களா என கேள்வி எழுந்துள்ளது. கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி புஷ்பவனம் கடற்கரையில் இதேபோன்று மியான்மர் நாட்டு படகு கரை ஒதுங்கியது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பட்டா மாறுதலுக்கு கிராம நிர்வாக அலுவலர் 6,000 ரூபாய் லஞ்சம் வாங்கும் காணொளி வெளியாகியுள்ளது. திருக்கோவிலூர் வருவாய் வட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றும் பொன்னுசாமி ஆளூர் கிராமத்தைச் சேர்ந்த சர்க்குண செல்வம் என்பவரிடமிருந்து பட்டா மாறுதல் செய்வதற்காக முதல் தவணையாக 6,000 ரூபாய் லஞ்சம் பெற்று பெண் அதிகாரியிடம் வழங்கும் காட்சி அதில் பதிவாகியுள்ளது. தீய சக்தி திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மழைக்கால நிவாரணம் முறையாக வழங்கவில்லை என உப்பு உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கோடியக்கரை, கோடியக்காடு, கடினல் வயல் உள்ளிட்ட இடங்களில் வடகிழக்கு பருவமழையால் உப்பளங்களில் மழைநீர் புகுந்து உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிப்படைந்த உப்பு உற்பத்தியாளர்களுக்கு நிவாரணத் தொகை முழுமையாக வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டும் உப்பு உற்பத்தியாளர்கள் திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைக்கால நிவாரணம் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் பெண்ணின் வயிற்றில் பஞ்சு வைத்து தைத்த அவலம் நிகழ்ந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆண்டாவூரணியைச் சேர்ந்த முத்துராமன் மனைவி காளியம்மாளுக்கு காரைக்குடி அரசு மருத்துவமனையில் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சிகிச்சைக்கு பின்னர் வீட்டிற்கு திரும்பிய காளியம்மாளுக்கு வலி ஏற்பட்டதால் திருவடானை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வயிற்றிலிருந்து பஞ்சு அகற்றப்பட்டுள்ளது. வயிற்றில் பஞ்சு வைத்து தைத்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காளியம்மாளின் மகன் சுந்தர்ராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நிர்வாகத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகள் மக்களின் உயிருடன் விளையாடி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உறைபனி காரணமாக கடும் குளிர் நிலவி வருகிறது. கொடைக்கானல் நீர்பிடிப்பு பகுதியான கீழ்பூமி, பாம்பார்புரம், பிரையன் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உறைபனி அதிக அளவில் காணப்பட்டது. 10 டிகிரிக்கும் குறைவான வெப்பநிலை இருப்பதால் புல்வெளிகள் மீதுள்ள நீர்த்துளிகள் உறைபனியாக மாறியது. புல்வெளிகள் வெள்ளை கம்பளி போர்த்தியது போல் காட்சியளிப்பதை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். திருவண்ணாமலையில் வழக்கறிஞர் அலுவலகத்தில் சோலார் பேனல் பேட்டரி வெடித்து தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் இருந்து சென்னை செல்லும் சாலையில் பெரியார் சிலை எதிரே உள்ள அலுவலகத்தில் சோலார் பேனல் பொருத்தி மின் இணைப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பேட்டரியில் மின்கசிவு ஏற்பட்டு புகை வந்ததைத் தொடர்ந்து திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே விளைநிலங்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சாத்தூர் நாயக்கன்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் நெல், சோளம், மிளகாய், பருத்தி உள்ளிட்ட 200 ஏக்கர் பரப்பளவில் மானாவாரி பயிராக சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் காட்டுப்பன்றிகள் கூட்டமாக வந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும், சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 10 நாளையில் அறுக்கக்கூடிய கருத்தை பூராத்தையுமே மாடு பண்ணியும் காட்டு மாடும் காட்டு பண்ணி வந்து மேய்ஞ்சிட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சுங்க ஐயா. வேற வழியே இல்லை. நாங்கள் ஏதாவது எங்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு நிவாரணம் பண்ணி ஒரு 5 ஏக்கருக்கு வந்து ஒரு 20,000 25,000 வரைக்கும் செலவு பண்ணுறோம். செலவு பண்ணி எப்படி ஒரு 5 ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். செலவு பண்ணி கடைசியில் அதுவும் இல்லைங்க போது, வருமானம் இல்லாத செலவழிச்ச காசு இல்லைங்க போது நாங்கள் என்னங்க செய்யறது?